இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, எங்கள் வீட்டில் நைட்டுக்கு டிஃபன் வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அதுக்கு சென்னா ஒன்று வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி வைப்பதுன்னு. சாம்பார் வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம், அரைச்சிக்கலாம் போட்டு. அப்படியே போட்டால் எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அரைச்சி போட்டுக்கோன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி அதில் 2 துண்டு போட்டுக்கலாம். பெரிய ஜீரகம் எடுத்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை 1 2 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டு அரைச்சிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மூக்கல்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கினேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு போடணும்னா ஜீரகம் போட்டுக்கலாம். வேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க காரத்தை. வேக வச்சு மூக்கல்ல போட்டுக்கலாம். நான் உப்பு வந்து அதிலே போட்டுட்டேன். தேவையான உப்பு போட்டுங்க. அதில் வேக வச்ச தண்ணி அதிலே ஊற்றிட்டேன். நான் ஒரு 10 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களே வச்சு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்படியே இப்படி பாருங்கள். சப்பாத்தி செஞ்சுருக்கேன். கொத்தமல்லி தூள் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். நீங்களும் வச்சு பாருங்கள். சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இவ்வளோதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபன். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லுங்கள். அவ்வளோதாம்மா. சப்பாத்தி முடிஞ்சிச்சு. குருமா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.